வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். தொடர்ந்து டாப் 10 நியூஸ் பகுதியில் செய்திகளை பார்க்கலாம். கொரோனாவிற்கு தனியார் மருத்துவமனையில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. மேலும் தனியார் மருத்துவமனையில் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு தொற்று உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக மாவட்ட இணை பொது சுகாதாரத்துறை அலுவலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் செந்தமிழ் வேதங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இதற்காக பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதனிடையே கும்பாபிஷேக விழாவில் தமிழில் வேதங்கள் ஓத வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்த நிலையில் செந்தமிழ் வேதங்கள் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 64 ஓதுவார் மூர்த்திகளைக் கொண்டு பக்கவாத்தியங்களுடன் 12 திருமுறைகள், திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதுதல் நடைபெறும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஜூஸ் கடைகளில் பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்கள் மக்கும் தன்மை அற்றவை மற்றும் கடலில் கலந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தை விளைவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஜூஸ் கடைகள், உணவகங்கள் மற்றும் இளநீர் கடைகளில் இனி பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை பயன்படுத்தக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களுக்கு பதிலாக காகித ஸ்ட்ரா அல்லது சில்வர் ஸ்ட்ராவை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரோட்டுத்தள மோதலை தடுப்பதற்காக சென்னை முழுவதும் 257 இடங்களில் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கல்லூரி மாணவர்கள் ரூட்டுத்தள பிரச்சினையில் ஈடுபடுவதை தடுப்பதற்காக அவர்கள் அதிக அளவில் செல்லும் பேருந்து மற்றும் புறநகர் வழித்தடங்களில் போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக மாணவர்கள் சென்னை அண்ணா நகரில் ஒரு இடத்தில் திரண்டு அங்கிருந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இதனால் அண்ணா நகரில் போலீசார் கண்காணித்து வருகிறார்கள். இதேபோன்று கீழ்ப்பாக்கம், மெரினா கடற்கரை, நந்தனம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் போலீசாரும், சென்னை சென்ட்ரல், திருவள்ளூர், ஆவடி உள்ளிட்ட புறநகர் ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசாரும் மாணவர்கள் ரகளையில் ஈடுபடுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் பூட்டி இருந்தாலும் சீல் வைக்க அதிகாரம் இல்லை என அமலாக்கத்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. டாஸ்மாக் வழக்கில் வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டதை எதிர்த்து திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் தாக்கல் செய்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வீட்டை சீல் வைக்க அதிகாரம் இருக்கிறதா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய நிலையில் சீல் வைக்க அதிகாரம் இல்லை என ஒப்புக்கொண்ட அமலாக்கத்துறை நோட்டீஸை திரும்ப பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தது. மேலும் இதே டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அதன் முடிவுக்கு உயர்நீதிமன்றம் காத்திருக்கலாம் என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவித்தபோது, இதே உச்சநீதிமன்றத்தின் முடிவுக்கு காத்திருக்காமல் மற்றவர்கள் மீது சோதனை நடத்த சென்றது ஏன் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சிறுவனை கடத்திய வழக்கில் உடந்தையாக செயல்பட்ட ஏடிஜிபி ஜெயராமன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சஸ்பெண்டான ஏடிஜிபி ஜெயராமன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது. அப்போது இவ்விவகாரத்தில் தனக்கு தொடர்பில்லை என்றும் காவல் நிலையத்தில் 24 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் வாதிடப்பட்டது. அப்போது அவர் விசாரணைக்கு வர வேண்டும் என்பதே நோக்கம் என தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த உச்சநீதிமன்றம் ஜெயராமனின் சஸ்பெண்ட் குறித்து கேள்வி எழுப்பியதுடன் சஸ்பெண்டை திரும்பப் பெறுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசிடம் விளக்கம் கேட்டு தெரிவிக்கும் வகையில் விசாரணையை ஒத்திவைத்தது. அகமதாபாத்தில் நிகழ்ந்த ஏர் இந்தியா விமான விபத்தில் இதுவரை 47 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதனையடுத்து உடல்களை அடையாளம் காணும் பணி நடைபெற்றது. உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடமிருந்து பெறப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளை கொண்டு சரிபார்த்து உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன. டிஎன்ஏ மாதிரிகளை கொண்டு ஒட்டுமொத்தமாக 87 பேரின் உடல்கள் அடையாளம்
அடையாளம் காணப்பட்டன. இதில் 47 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது, அதற்கான தண்டனையை கொடுப்போம் என ஈரான் தலைவர் கமேனி கூறியுள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அவருடைய கருத்துக்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் தலைவர் கமேனி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அமெரிக்கா ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் சரி செய்ய முடியாத பெரும் சேதத்தை சந்திக்கும் என கமேனி தெரிவித்துள்ளார். ஈரானின் வரலாறு அறிந்தவர்கள் எங்களை அச்சுறுத்த மாட்டார்கள் என்றும் ஈரானியர்கள் சரணடைபவர்கள் அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் மாபெரும் தவறிழைத்துவிட்டது என்றும் அதற்கான தண்டனையை கொடுப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானில் இஸ்ரேல் நடத்திய தீவிர வான்வழி தாக்குதல்களில் 585 பேர் கொல்லப்பட்டதாக ஈரான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெஹ்ரான் உள்ளிட்ட இடங்களில் நடத்திய தாக்குதலில் 1326 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய தாக்குதல்களில் இஸ்ரேலில் 24 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகம் மூடப்பட்டுள்ளது. பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமை மற்றும் இஸ்ரேலிய வழிகாட்டுதலுக்கு இணங்க ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகம் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மூடப்படுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.